நான் வந்து சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு பாசம்னு என்னன்னே தெரியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிள்ளை அந்த மாதிரி எனக்கு யோசிக்க கூட தெரியாது. இருக்கிறதுலே மோஸ்ட் சென்சேஷனல் ஒரு ப்ரோமோ இந்த சீசன்ல அப்படின்னா உங்களுக்கும் விஜய் சேதுபதி சருக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சொல்லலாம். அந்த டாஸ்க்ல எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அவர் சொன்னது என்ன மட்டும் சொல்ற மாதிரி இருந்தது. அவரும் சேர்ந்து என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. கனி ஃபேஸ் ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணப்போ அவங்க கண்ணில் தண்ணி இருந்தது. நான் சொன்னேன், நடிக்காத பத்தியா தெரியுது. கேமுக்காக எந்த ஒரு இடத்துலையும் கனிக்கிட்டையும் சவரிக்கிட்டையும் நான் பழகுனதே கிடையாது. யாரும் பின்னாடி பேசுனது ரொம்ப ஹர்ட் ஆச்சு உள்ள இருந்து கேக்குறப்ப? என்னென்ன வார்த்தைகள் சாண்ட்ரா பாரு பேசுனது அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஒருவேளை அந்த இடத்துல கனியோ இல்ல சபரியோ அது பேசியிருந்தா நான் ரொம்ப உடஞ்ச போயிருப்பேன். அந்த குரூப்பை வந்து யாரு ரொம்ப தலைமை தாங்கி கொண்டு போறோம்? விக்ரம். அவருக்கு பிடிச்ச சில பீப்புள்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் வரணும். பிடிக்காத எல்லாரையும் ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணி எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடணும். அந்த பொண்ணு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது அந்த பொண்ணை விட்டு விலகுறது தப்புன்னு எனக்கு தோணுது. யார்கிட்ட? ஆதிர கிட்ட. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பாருக்காக அவன் நின்ன மாதிரி வேற மாதிரி நின்னான். அதெல்லாம் சொல்ல முடியாது. பாரு பெருசா ஒன்றும் கமருதீனுக்காக எந்த இடத்துலையும் நிக்கல. அவங்கள பிடிக்காம போயிட்டு அவங்கள ரொம்ப கெட்டவங்களா பாக்குறாங்க. டாப் 1னா வினோத், டாப் 2னா திவ்யா, டாப் 3. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ், கண்டிப்பா 70 நாள் அப்படின்றப்போ ஒரு பெரிய ஜர்னியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வெளியே வந்தோட ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய விதமா இருந்திருக்கும். ரொம்ப பாசிட்டிவா வந்த ஒரு ரெஸ்பான்ஸ்னா என்னவா இருக்கும்? நான் இன்னும் வெளியில எங்கேயும் போகவே இல்லை. நான் பிக் பாஸ்ல இருந்து வந்து அப்படியே ரூமுக்குள்ளேயே இருந்தேன் 3 நாள். ஏன்னா நான் பெங்களூரு, என்னால போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி நான் இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டில் நான் வெளியில எங்கேயும் போகல பெருசா. ஸோ நான் ஃபோன்ல பார்த்த வரைக்கும் எனக்கு பிஆர் டீம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னோட ஐடியா எங்க மாமா கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன், எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க தான் வீடியோ நார்மலா சும்மா ஏதேதோ போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 70% எனக்கு பாசிட்டிவா இருக்கு, ஒரு 30% எனக்கு நெகட்டிவா இருக்கு. ஓகே. ஸோ நான் அந்த 70% மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 30% எனக்கு வேணான்னு தோணுது, எடுத்துக்க வேணான்னு தோணுது. ஓகே, கண்டிப்பா அந்த 30% நம்ம அந்த சைட் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஓகே நான் வந்து ஒரு ஃபேமிலியை சம்பாதிக்கணும், ஒரு ரொம்ப நிறைய பாசம் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சதா உள்ள? கண்டிப்பா கிடைச்சது. 2 பேர்கிட்ட மட்டும்தான். ஓகே, யார் அந்த 2 பேர்? கனி, இன்னொன்னு சபரி. ஓகே. அண்ட் கண்டிப்பா அப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து ஜென்யூனான பாசமா தான் உள்ள பார்க்கப்பட்டுச்சா? கேம் இல்லையா எந்த இடத்துலயுமே? கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொரு எனக்கு வந்து அந்த மாதிரி நான் பிக் பாஸ பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிள்ளை அந்த மாதிரி எனக்கு யோசிக்க கூட தெரியாது. நான் வந்து சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு பாசம்னு என்னன்னே தெரியாது. ஸோ என் மேல யாரு பாசம் காட்டினாலும் நான் அதை முழுசா கொடுப்பேன். நீங்க வெளியில இருக்கிறவங்க என்னோட சர்க்கிள், என் ஃபேமிலியா இருக்கட்டும், நான் வேலை செய்யற இடம், இதுலெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா என்னை பத்தி தெரியும். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக நான் அவ்வளோ இறங்கி அவ்வளோ எஃபெக்ட் போடுவேன். ஸோ கேமுக்காக எந்த ஒரு இடத்துலையும் கனிக்கிட்டையும் சவரிக்கிட்டையும் நான் பழகுனதே கிடையாது. என்னோட பாசம் எப்பவுமே உண்மை. அவங்க 2 பேரும் வெளில வந்த அப்புறமா அது கண்டிப்பா நீங்களே பார்த்து தெரிய வரும். யாரும் பின்னாடி பேசுனது ரொம்ப ஹர்ட் ஆச்சு உள்ள இருந்து கேக்குறப்ப? எஃப்ஜே பேசுனது. என்னென்ன வார்த்தைகள்? சாண்ட்ரா பாரு பேசுனது. கமெண்ட் கூட பண்ணிருந்தீங்களா? ஆமா, அடி பாவீங்களா அப்படின்னு பண்ணிருந்தேன். லைக் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நாளைக்கு நான் எவிக்ட் ஆகுறேன், இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க, பட் நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க நீ இல்லாம நான் எப்படி இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அது சொல்ல முடியாது எந்த அளவுக்குன்னு ஹர்ட் ஆச்சு. ஒருவேளை அந்த இடத்துல கனியோ இல்ல சபரியோ அது பேசியிருந்தா நான் ரொம்ப உடஞ்ச போயிருப்பேன். அது சாண்ட்ரான்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. பாரு பத்தி தான் எனக்கு தெரியும், அவ அப்படிதான். ஸோ நான் அவளை கேர் பண்றது இல்ல. சாண்ட்ரா பேசுனது அட்லீஸ்ட் நான் ஒரு 2 வாரம் உன் கூட இருந்தேனே, அதாச்சும் நீ யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு இருந்தது. யார் ரொம்ப மேனிபுலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மாத்தி மாத்தி பேசுறது, மேனிபுலேட் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா யாரா? நான் வெளில வந்து பார்த்த அப்புறமா சாண்ட்ரா பார்வதின்னு தோணுது. வெளில வந்து பார்த்த அப்புறம் உள்ள இருக்கும்போது அந்த சொன்ன வார்த்தையை சொல்லவே இல்லைன்னு மாத்திக்கிறது நம்ம வினோதண்ணா. ஸோ வெளில வந்த அப்புறமா எனக்கு அது தோணுது. ஓகே. எந்தெந்த இடங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த ரம்யாவை நம்பவே கூடாது, அவ பாம்பு மாதிரின்னு சொல்ல விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் பார்த்தேன். நான் இன்னும் எபிசோட் எதுவும் பார்க்கல, இன்ஸ்டால பார்த்ததை வச்சுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு பார்வதியும் சாண்ட்ராவும் பேசுறாங்க. ஏதோ அமித், வினோத் எல்லாம் சம்திங் பேசும்போது திவ்யா பத்தி சாண்ட்ரா சொல்லும்போது
அவங்க அத தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, மாத்தி பேசுறாங்க அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இருக்கிறதுலயே மோஸ்ட் சென்சேஷனல் ஒரு ப்ரோமோ இந்த சீசன்ல அப்டின்னா, உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சொல்லலாம். சோ அந்த இடங்கள்ல பார்க்குறப்ப நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆமா. ஆ நம்மள கண்டுக்கலையோ, நம்மள விட்டு குடுத்துட்டாங்களோ, அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பார்ஷியலான கண்டிப்பா விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஒரு பண்ணீங்களா? 2, 3 வாரமா ம். நான் ஸ்கூல் டாஸ்க்ன்றது வந்து எனக்கு மட்டும் புரியாம கிடையாது. ம். அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது புரியல. ம். ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அது புரிஞ்சுது. அரோராவுக்கும் அவங்களுக்கு எல்லாம். அந்த டாஸ்க்ல எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அவரு சொன்னது என்ன மட்டும் சொல்ற மாரி இருந்தது. ஓகே. ஒண்ணும் புரியாமலே ஆடிட்டீங்களா ரம்யா? ஒண்ணுமே புரியாத ஆடுன ரம்யாவுக்கு இந்த மாரி எல்லாம் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அது ரொம்ப எல்லை உள்ள இருக்கிறவங்களும் அப்படியே பண்றாங்க. இவரும் இப்படியே பண்றாரே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். ஓகே. பிளஸ் அந்த தல ஆன வீக்ல நான் ரொம்ப எனக்கு பெர்சனலா இருக்கட்டும், பிளஸ் அந்த டாஸ்க்ல இருக்கட்டும், பிளஸ் நான் தலையா இருக்கட்டும், இந்த எல்லா பிரஷரும் நான் தாங்கிட்டு இருந்தேன். ம். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி நான் பேட் வேர்ட்ஸ் பேசி, சரி ஓகே. வீக்கெண்ட்ல வந்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் வேற மாதிரி ம். விஜய் சேதுபதி சாராச்சும் அட்லீஸ்ட் அத பார்த்திருப்பாங்க. பாரு எந்த அர்த்தத்துல சொன்னா அத ம். கேட்பாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட்ல நான் இருந்தேன். பட் அவரு ஓகே. வந்த உடனேயே அவரும் சேர்ந்து என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எனக்கு ஏய் என்னடா இது? ம். எப்பவோ ஒரு வாட்டி நான் யார் தெரியுமா? நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். இந்த மாரி சொன்னத வாரம் வாரம் சொல்லி காட்டிட்டே ஓகே. இருந்தாரா? ம். ஸோ நான் எனக்கு மேபி அவங்களுக்கு என்ன புடிக்கல போல. அப்படின்னு நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். சரி ஓகே. நம்ப போயிரலாம். நம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இங்க வந்தோம். பட் இது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்த ம். இடம் நமக்கானது கிடையாது. நம்ப போயிரலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் நான் அந்த மாரி ரியாக்ட் பண்ணேன். ஓகே. மத்தபடி நான் வெளில வந்த அப்புறமா கூட விஜய் சேதுபதி சார் கிட்ட பெர்சனலா சாரி கேட்டேன். ஸ்டேஜ்லயே நான் எல்லார் ம். முன்னாடியும் கேட்டேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் அது வழியில தான் பண்ணேன் தவிர, அவருக்கு மரியாதை குடுக்கக் கூடாதுன்ற ஒரு தாட்ல நான் பண்ணல. இந்த விஷயம் தான் என் எவிக்ஷனுக்கு காரணம் அப்டின்ற மாரி நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசினது. நான் செஞ்ச தப்புக்கு இது ஒரு ஆமா. பனிஷ்மென்ட்டா நான் எடுத்துக்கிறேன் ம். அப்டின்னு. எதனால அப்டி? அதனால தான் எவிக்ஷன் நடந்திருக்கும்னு எப்படி யோசிச்சீங்க? ஆமா. ஆ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ம். இவ்ளோ பெரிய ஸ்டேஜ் ஈஸியா அசால்ட்டா வேணாம் நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறமா அவ அந்த அந்த இடத்துல டிசர்வ் கிடையாது. அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஒரு ஹோஸ்ட்ன்னு கூட பார்க்காம ரெஸ்பெக்ட் இல்லாம இந்த மாரி போறேன் அப்படின்னு சொல்றா. ம். அப்படின்னு கூட பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ ஆனா எனக்கு தெரியும் முன்னாடியே இந்த வாரம் கண்டிப்பா நான் வெளில போயிருவேன் அப்படின்றது எனக்கு 100% தெரியும். ம். நான் ரெடியா தான் இருந்தேன். ஓகே. அதனால தான் எனக்கு ரொம்ப வலிக்கல. ம். இப்போ நான் எதிர்பார்க்காத ஒரு வாரத்துல நான் எவிக்ட் ஆயிருந்தேன்னா, அது ம். எனக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஓகே. ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். ஆனா நான் எதிர்பார்த்தது தான். ம். நான் வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட அப்படி பேசி போகாம வீட்டுக்குள்ள இருக்கும்போதே, எனக்கு தெரியும் நான் அடுத்த வாரம் எவிக்ட் ஆயிருவேன் அப்படின்னு ம். சொல்லி. ஸோ நான் ரெடியா தான் இருந்தேன். அதனால தான் என்ன பெருசா எதுவும் ஹர்ட் பண்ணல. ஓகே. இப்ப வந்து நெறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. நீங்க ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்த மாதிரி அந்த ஒரு எனர்ஜி அதெல்லாம் போக போக பார்க்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் உங்கள அஃபெக்ட் பண்ணி டவுன் ஆக்கிட்டே இருந்தது இல்லையா? அது என்ன விஷயம்? நான் வந்து இது அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்ண விரும்பல. நான் ம். என்னையே நான் ப்ளேம் பண்ணிக்கிறேன். எதனால? நான் வந்து பாசம் வேணுன்ற ஒரு விஷயத்துல முழுங்கிட்டேனோ! ம். அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. லைக் ரொம்ப நாளும் நம்மளால நடிக்க முடியாது இல்லையா? ஸ்டார்ட்டிங் என்னால எவ்ளோ முடியுமோ, அவ்ளோ நான் வெளியில இருந்த ரம்யாவாவே தைரியமா இருக்கிறது, அப்படி இப்படின்னு பண்ணேன். ம். ஆனா போக போக எல்லா விஷயமும் ஹர்ட் ஆக ஆக எனக்குள்ள இருந்த அந்த ரம்யா போயிட்டா. என்ன பண்ண முடியும்? ஓகே. பிக் பாஸ் வீடே என்ன, ஒருத்தங்களோட கேரக்டர் ஃபுல்லா என்ன, அதுதான் இது பண்றது. ம். ஸோ நான் முதல்ல இருந்த மாதிரியே இப்போ வரைக்கும் இருந்திருந்தா, அது வேற மாரி ம். இருந்திருக்கும். அப்படி என்னால இருக்க முடியல. அது நடிப்பு கிடையாது. ம். அப்படி நான் தைரியமா இருக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. நான் ரியாக்ட் பண்றேன். நான் அழுகுறேன். அழுகுறது நடிப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. யாராலயும் சும்மா அவ்ளோ ம். ஈஸியா அழுக வராது ம். யாருக்கும். அது என்ன பொறுத்தவரைக்கும் நான் வெளில இருக்கும்போதெல்லாம் அழவே மாட்டேன். ஓகே. உள்ள போன அப்புறமா அப்படியே டெட் ஆப்போசிட் ஆயிட்டு அவ்ளோ அழுகுறேன். என்னன்னே தெரியல. ஸோ அந்த வீடு மாத்தும். அந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன். இது வரும். ஓகே. நெறைய அழுகுறாங்க, மயக்கம் போட்டு விழுகுறாங்க, உடம்பு சரியில்லன்ற ரீசன் அதிகமா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம். உடம்பு சரியில்லன்னு நான் சொல்லி ஏதாவது ஒரு டாஸ்க் ரம்யா விளையாடாம இருந்தேனா? ம். இருந்தேனா? இல்ல. நீங்க பார்த்த வரைக்கும். இல்ல, இந்த இல்ல. அந்த 10 மாதிரி. வாரத்துல ம். இதே எஃப்ஜே கூட சொல்லியிருப்பாங்க, ரம்யா வந்து உடம்பு சரியில்லன்னு நடிக்கிறா. ம். ஆனா டாஸ்க் குடுத்தா மட்டும் நல்லா பண்ணிருவா. இப்போ உங்களுக்கு நான் நல்லா பண்றேன்றது பிரச்சனையா? நான் உடம்பு சரியில்லன்றது பிரச்சனையா? உடம்ப சரியில்லன்னு சொல்ட்டு நான் டாஸ்க் பண்ணாம ஓபி அடிச்சா நீங்க சொல்றது ஒரு அர்த்தம். ம். நான் ஒத்துக்கிறேன். உடம்பு சரியில்லன்னா கூட நான் டாஸ்க் பண்றேன்ல. ம். அப்புறம் என்ன?
அண்ட் இப்ப வந்து சாண்ட்ரா அவர்களும் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அண்ட் அதுக்குமே நிறைய ட்ரால்ஸ்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க நேர்ல இருந்து பாக்குறப்ப எப்படி இருந்தது அது? இல்ல அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோ நாள் கூட இருந்தாங்க. அந்த வீட்ல அவங்க தான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க. அவங்க அவங்கள விட்டு போகும்போது, அவங்க எவ்ளோ துடிச்சிருப்பாங்களோ, அந்த இது தாங்க முடியாம அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ சில பேருக்கு அது இருக்கும்ல, ரொம்ப அழுதா எனக்கு அப்படிதான். ரொம்ப அழுதா, ரொம்ப யோசிச்சா, ரொம்ப பழசெல்லாம் ஞாபகப்பட்டா எனக்கு மயக்கம் வந்துரும். ம். ஸோ அத நடிப்புன்னு தயவு செஞ்சு சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க ஓகே. இடத்துல இருந்து தான் நம்ம சொல்ல முடியும். ம். இப்போ நீங்க உட்கார்ந்து சிரிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் இல்ல, உங்க மனசுல எதுவும் வலி இல்லன்னு கிடையாது. ம். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கீங்க. Yeah. எல்லாருக்குமே அது. ஆனா அவங்கவங்க கண்டிப்பா. பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆமா. சொன்னாதான். அண்ட் இப்ப வந்து எஃப்ஜே சொன்ன மாரி அங்க சொல்றப்பயோ, இல்ல வெளிய சில பேர் சொல்றப்பயோ அதுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும் இல்லையா? ஏன்னா, நீங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாம நெறைய ஹெல்த் இஷ்யூஸ். சோ எப்படி டக்குன்னு புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தைய விடுறாங்க அப்படின்ற மாரி ஃபீல் நான் பண்ணியிருக்கீங்க அத? ரொம்ப அழுதுருக்கேன் அது ஓகே. சொன்னதுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த கடந்த 1 வாரத்துல ம். மட்டும் நான் டீ இல்லாம தலைவலி வந்தப்ப கூட ஒருத்தங்க கிட்ட போய் எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். சொன்னா அத யூஸ் எவ்ளோ பண்ணிப்பாங்களோ ஆமா. அப்படின்றது. யூஸ் பண்ணிப்பாங்கன்றத விட திருப்பி குத்தி காட்டுவாங்க. ம். சிம்பத்தி காட்டுறா, உடம்பு சரியில்லன்னு சொல்றான்னு சொல்லி நான் சொல்லல. ம். எனக்கு எவ்ளோ அழுகை வந்தாலும் ஒருத்தங்க கிட்ட போய் நான் ஷேர் பண்ணிக்காம, நான் பாத்ரூம் கிட்ட நானே உட்காந்து நானே ஒண்ணும் இல்ல சரியாயிரும், சரியாயிரும்ன்னு என்ன நானே சமாதானப்படுத்தியிருக்கேன். ஒருத்தங்க முன்னாடி அந்த 1 வாரத்துல நான் அழுகல. எவிக்ட் ஆகும்போது கூட நான் அழுகல. பிக் பாஸ் பேசுனதுக்காக மட்டும் தான் என் கண்லேருந்து தண்ணி வந்திருக்கும் தவிர, ஒருத்தங்க கிட்ட பேசும்போது நான் அழுகல. ஓகே. அண்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டாக் அதிகமா போச்சு. அதாவது கடைசில ஸ்டேஜ்ல ஆமா. கனி கிட்ட நீங்க சொன்ன ஒரு வார்த்தை. அது கனி எனக்கு ம். ரொம்ப க்ளோஸ். நான் அவங்கள ஃப்ரெண்டா நார்மலா ஒரு வார்த்தை சொல்றேன். அது எதுக்கு சொல்றேன்னா, நான் உள்ள இருக்கும்போது கனிகிட்ட சொல்லியிருந்தேன். நான் எவிக்ட் ஆகும்போது நீ அழுகணும் எனக்காக. ம். ஒருவேள நீ அழுகலன்னா, நான் உன்ன கிள்ளி விட்டு அழ விட்டுருவேன் அப்டின்ற ஒரு ஓகே. வார்த்தை நான் ம். சொல்லியிருந்தேன். நான் எவிக்ட் ஆயி வெளில வரும்போது கனி என்ன கட்டி புடிச்சாங்க. நான் சொன்னேன், "அழுதுறாத நான் வெளில போணும். தயவு செஞ்சு சிரிச்சுட்டு அனுப்பிச்சு விடு" அப்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அழுகல. நான் வெளில வந்துட்டேன். ஸ்டேஜ் மேல நான் நிக்கும்போது, ஒவ்வொருத்தங்க பத்தி பேசும்போது, கனி ஃபேஸ ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணப்போ, அவங்க கண்ல தண்ணி இருந்தது. ம். நான் சொன்னேன், "ஏய் நடிக்காத பச்சையா தெரியுது." இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்க ஒரு அந்த கான்வர்சேஷன். மாதிரி ஒரு விஷயத்த நான் சொன்னேன். பட் அத ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. லைக் அந்த மாரி எல்லாம் நான் சொல்லவே இல்ல. நான் அந்த வார்த்தை சொன்ன அப்புறமா, "கனி எனக்கு உன்ன ரொம்ப புடிக்கும். ம். நீ வெளில வா." இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. "எனக்கு உன்ன ரொம்ப புடிக்கும். நீ வெளில வா நம்ம மீட் பண்ணலான்னு" சொன்னேன். அப்ப கனி சொன்னாங்க, "நீ எஃபெக்ட் போடலன்னா கூட நான் அதுக்காக எஃபெக்ட் போடுவேன்னு." ம். ஒருவேள நான் அப்படி தப்பா சொல்லியிருந்து, அவங்களுக்கு ஹர்ட்டா இருந்திருந்தா, அவங்க அந்த வார்த்தை ரிட்டர்ன் எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. பிளஸ் இன்னொன்னு கனிக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சுக்கிற நிலைமை புரிஞ்சுக்கிறது அவ்வளவா வராது. எனக்கு ம். தமிழ்ல சில வார்த்தையோட அர்த்தம் ம். தெரியாது. நெறைய வாட்டி நான் அவங்களா அப்படின்னு சொல்றதுக்கு, அடியாளத்து சொல்றதுக்கு, இவங்க குண்டா இருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது பாப்பா. அது ஓகே. தப்பு. அது தப்பா இதாகும். நீ இப்படிதான் பேசணும். எனக்கு தெரியும் நீ எந்த அர்த்தத்துல பேசுறன்னு. பார்க்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு கனிக்கு தெரியும். ம். ஸோ எனக்கும் கனிக்கும் இருக்கிற பாண்ட் வேற. எனக்கும் ஷபரிக்கு இருக்கிற பாண்ட் வேற. அந்த வீட்ல மத்த வேற கண்டெஸ்டன்ட் எல்லாமே எனக்கு நார்மல் தான். ம். கனி, சபரின்னு வரும்போது மட்டும் அவங்க 2 பேரும் எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மத்தவங்கள கண்டஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா. அவங்க கனி எனக்கு அக்கா, சபரி எனக்கு என் கூட பொறந்த அண்ணா. ம். ஸோ மத்தபடி எல்லாரையும் நான் ஒரே லெவல்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இவங்க 2 பேர் வேற. அவங்க 2 பேர என்னைக்குமே நான் எந்த இடத்துலயும் விட்டு குடுத்தது கிடையாது. அசிங்கமா பேசினது கிடையாது. ஓகே. இந்த மாதிரி என் கமெண்ட்ஸ்க்கு காரணம் ஒருவேள நீங்க டக்குனு அவங்க கிட்ட இருந்து ஒரு டிட்டாச் ஆன ஒரு விஷயமா இருக்குமோ? தெரியாது. நான் எதுக்கு விலகுனேன்னா, நான் அதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரீசன் வச்சிருக்கேன். ம். என்னன்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரில இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இருக்கட்டும், சுபிக்ஷா, வியானா, விக்ரம் எல்லாருமே, ம். "நீ ஒரு ஓவர் ஷேடோக்குள்ள இருக்க." ம். வைல்ட் கார்ட் என்ட்ரில வந்தவங்களுக்கு கூட அதுதான் ஆமா. சொன்னாங்க. "நீ ஒரு ஓவர் ஷேடோக்குள்ள இருக்க. அவங்க கூட இருக்கிறதுனால தான் நீ ஆட மாட்ற. ம். அவங்களோட பாசத்துல நீ போய் அடங்குற." அப்படி எல்லாரும் சொல்ல பிக் பாஸ், விஜய் சேதுபதி சார் இப்படி எல்லாரும் சொல்ல, 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 சொல்ல நான் ரொம்ப ஒரு மாரி இருந்தேன். நான் ஒரு அந்த 50 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி நான் யாரோடையும் பேசாம இருந்தேன். 4 நாளு. ஓகே. சபரிக்கிட்டயும் பேசல, கனிகிட்டயும் நான் பேசல. நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். கனி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ம். "ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்ற?" அப்படின்னு. நான் அப்ப கனிகிட்ட சொன்னேன், "இல்ல கனி எல்லாரும் இப்படி சொல்றாங்க இல்லையா? ம். நான் ஒரு வாரம் நான் அவங்க 2 பேரும் விட்டு விலகி நான் தனியா இருந்து பார்க்குறேன். எனக்கு அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ம். ஒருவேள வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார், "ரம்யா நீ தனியா இப்ப இண்டிவிஜுவலா நல்லா ஆடிட்டு இருக்கம்மா, அப்படியே ஆடுனா நான் அத கன்டின்யூ பண்ணிப்பேன்." ம். அப்படின்னு நான் கனிகிட்ட சொன்னதுக்கு, கனி சொன்னாங்க, "ஓகே ரம்யா, நான் அத கண்டிப்பா நான்
ரெஸ்பெக்ட் பண்றேன். உன்னோட ஸ்பேஸ நீ எடுத்துக்கோன்னு கனி சொன்னாங்க. 50 டேஸ்க்கு என் ஓனரோட வைஃப் கூட என்கிட்ட சொல்றாங்க, "சபரி கிட்ட இருந்தும், கனி கிட்ட இருந்தும் நீ தள்ளி இரு. அவங்க கூட இருக்கிறதுனால நீ கேம் ஆட மாட்ற. பாசத்துல போய் அடுங்குற." அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இதே விஷயத்த கனி வீட்லயும் சொல்லியிருக்காங்க, சபரி வீட்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ, நான் அவங்க 2 பேரையும் கூப்ட்டு, இப்படி சொல்றாங்க. ஸோ, நான் கேம முடியிற வரைக்கும் உங்க கூட டிட்டாச் ஆயிக்கிறேன் கொஞ்சம். கொஞ்சமா விலகி இருந்துக்கிறேன். நீங்க வெளில வாங்க. நான் எப்பவுமே உனக்கு தங்கச்சி தான். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உள்ள இருக்கும்போது நம்ம பேச வேணாம் அப்படின்னு நாங்களா பேசி ஒரு முடிவெடுத்து நான் விலகுனே தவிர, அவங்கள விட்டுறணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. பிளஸ் அவங்க பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின். அவங்க குக் வித் கோமாளி Okay. டைட்டில் வின்னர். இதெல்லாம் தெரிஞ்சு அவ்ளோ நாள் அவங்கள அப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன்ல. ஓகே. இப்ப வந்து ஒரு செக்மெண்ட் என்னன்னா, நான் ஒவ்வொருத்தர் கண்டஸ்டன்ட் பேரா சொல்றேன். ம். அவங்க கிட்ட கேம் பிளேல இருக்க பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்ன? ஓகே. ஓகே. கனி. யார் அவங்க கிட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி போனாலும், ம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ம். நல்லா பார்த்துப்பாங்க. உடம்பு சரியில்லன்னா மட்டும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஏன்னா இது பெர்சனலா எனக்கு நடந்திருக்கு. ஸோ, அந்த ஒரு ஸ்வீட்னஸ் அவங்க கிட்ட ரொம்ப இருக்கு. மைனஸ் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு குரூப்பிசம்க்குள்ள இருக்காங்க. ஒரு குரூப்பிசம் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒரு 10 பேர் அதுக்குள்ள போயிட்டாங்களோ! அந்த குரூப்ப வந்து யாரு ரொம்ப தலைமை தாங்கி விக்ரம். கொண்டு போறா? விக்ரம். விக்கில்ஸ் விக்ரம். ஓகே. அவரோட சொல்படி தான் அந்த கேங் எல்லாருமே நடந்துக்கிறாங்களா? ஃபைன். அப்ப அவர் தான் பெரிய அளவுல கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு சொல்றீங்க. அந்த டீமுக்கு அவங்க தான் கிரியேட்டர் மாதிரி. ஓகே. எஸ். சோ அந்த கேங்ல இருக்கிறது ஒரு மைனஸான விஷயம். ஆமா. ஓகே. விக்கல்ஸ் விக்ரம். அவருக்கு புடிச்ச சில பீப்பிள்ஸ் ம். மட்டும் கடைசி வரைக்கும் வரணும். ம். பிடிக்காத எல்லாரையும் ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணி எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அவங்களுக்கு புடிச்சதுக்குள்ளேயே குத்திக்கிட்டு யாரு கப் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலாம். அந்த மாரி ஒரு இது. எனக்கு அது பிடிக்கல சுத்தமா. ஒண்ணு மைனஸு. பிளஸ் என்னன்னா, ஆ யாரு என்ன அவங்கள ஹர்ட் பண்ணாலும், திருப்பி அவங்க போய் பேசினா, அவங்க அத மதிச்சு பேசுவாங்க. Okay. ஸோ எனக்கு அது That's a good பிடிக்கும். thing. ஓகே. எஃப்ஜே. மைனஸ் எஃப்ஜி கிட்ட என்னன்னா, அவன் அத தப்புன்னு நெனச்சு பண்றானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா சொல்லிடக்கூடாது. ஆனா, அவன் ஒரு ஃப்ரெண்டா ஒரு பொண்ணுகிட்ட பழகுறான். பழகிட்டு அந்த பொண்ணு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது, அந்த பொண்ண விட்டு விலகுறது தப்புன்னு எனக்கு தோணுது. யார்கிட்ட? ஆதிரா கிட்ட. இது Okay. பெர்சனலா நானே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ம். நீ திருப்பி திருப்பி போய் பேசுறது, பழகுறது எல்லாம் பண்ணா அதுக்கு ஹோப் குடுக்குற மாரி இருக்கும். நீ விட்டா விட்டுரு. இல்லன்னா பேசுனா கரெக்ட்டா பேசு. இந்த மாரி பண்ணாத நானே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இத நான் மைனஸா எடுத்துப்பேன் எஃப்ஜே கிட்ட. அவன் ஒரு நல்ல டேலண்டான பெர்சன். அவனுக்கு நெறைய டேலண்ட் Okay. இருக்கு. ம். அத அவன் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் சுபிக்ஷா. யாரையாச்சும் தப்பு சொன்னா கூட, அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அந்த இடத்துல இவளா போய் ஓகேவா, ம். ஃபைனா அப்படின்னு சொல்றது, கட்டி பிடிக்கிறது, ஒரு ஆறுதல். அந்த ஆறுதல் குடுக்குறா. ஸோ எனக்கு அது சுபிக்ஷா பிடிச்ச கிட்ட விஷயம். பிடிக்கும். சுபிக்ஷா கிட்ட மைனஸ் என்னன்னா, நான் வெளில வந்த அப்புறமா ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்றேன். வியானா வந்து அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வியானா எந்த இடத்துலயும் அந்த அளவுக்கு சுபிக்ஷாவ விட்டு குடுத்து பேசி நான் பார்த்ததில்ல. ஆனா நான் வெளில வந்த அப்புறமா ஒரு விஷயம் பார்த்தேன். அவ்ளோ ட்ரூவா இருந்த ஃப்ரெண்டு, வேணும்னு நெனச்ச ஃப்ரெண்ட விட்டு குடுக்காம பேசியிருக்கலாமோ! அவ பின்னாடி அவள பத்தி பேசாம இருந்திருக்கலாமோ! சபரி. சபரி கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அவன் எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவான். ம். என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பான். எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவான். யாரையாச்சும் தப்பா பேசினா அப்படியே போய் நிப்பான். அது யாரா இருந்தாலும். அரோராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், யாரு அவங்கள இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு போய் ஆறுதல் பண்ணுவான். ம். அந்த மாரி ஒரு பெர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவன் போய் நிப்பான். மைனஸ் சபரி கிட்ட என்னன்னா, பயப்படுறான். ஓகே. ஏதோ நெனச்சு பயப்படுறான். சாண்ட்ரா. சாண்ட்ரா கிட்ட என்ன தப்பு அப்டின்னா, அவளுக்கு ஒருத்தங்கள புடிச்சு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அவங்கள புடிக்காம போயிட்டு அவங்கள ரொம்ப கெட்டவங்களா பார்க்குறாங்க. அது ரொம்ப மைனஸ்ன்னு நெனைக்கிறேன். பிளஸ்ன்னு பார்த்தா, சாண்ட்ரா பிரஜன் மேல வச்சிருக்கிற பாசம். ம். அப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் போய் அப்படி பேசினப்போ அவ என்ன சமாதானப்படுத்தினால அந்த விதம். அது பிளஸ்ன்னு நெனைக்கிறேன். திவ்யா. திவ்யா அக்கா கிட்ட வந்து அவங்க ஒரு மாதிரி உள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஆமா. அது தப்பா இருந்தாலும், நானா இருந்தாலும் அது தப்பு ரம்யா அப்படின்னு சொல்லிருவாங்க. ரியாக்ட் பண்ருவாங்க. ம்.
ஒரு மாரி நல்ல பெர்சன் திவ்யா. நெறைய வாட்டி நான் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து உடைஞ்சுட்டு இருக்கும்போது, நான் நெனப்பேன், ம். நானா யார்கிட்டயும் போய் ஹக் கேட்கக்கூடாது. அவங்களா வந்து குடுக்கணும். ஹக் பண்ண மாட்டாங்களா? அப்படி நெனைக்கும் போதெல்லாம் என்ன திவ்யா வந்து ஹக் பண்ணியிருக்காங்க ஒரு 3, 4 வாட்டி. ஸோ எல்லாருக்காகவும் நிப்பாங்க. என்ன யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கூட என்னன்னு கிடையாது. யார் ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்காக வந்து பேசுவாங்க. ஸோ எனக்கு திவ்யா கிட்ட அது ரொம்ப புடிக்கும். மைனஸ் என்னன்னா, இவங்களா இருக்கும்போது ம். சாண்ட்ரா, பிரஜினி இவங்க கூட இருக்கும்போது, அவங்க குரூப்பிசமா இருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி பேசி திருப்பி அவங்க கூடயே போய் இவங்களும் சேர்ந்துட்டாங்களோ! ஓகே. அது மைனஸா நான் பார்க்குறேன். ஓகே. பாரு. பாரு என்னன்னா, வாயாடுவாங்க. ம். அப்படியே டப்ப டப்ப டப்பன்னு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. ம். பட் பாருக்கு கம்ருதீன்னு வரும்போது, அவ உண்மையா இருக்கா? ஓகே. அவ ஃபீல்ன்னு வரும்போது, அவனுக்காக குடுக்குற எஃபெக்ட் எனக்கு ரொம்ப புடிக்கும். சேம் யார் தான். என்ன நான் கமருதீன் அதே சொன்னாலும் மாதிரி தான் ஜென்யூனான பாருவா கம்ருதீனான்னு கம்பேர் பண்ணா கம்ருதீன் சொல்லுவேன் நான். ஏன்னா, பாருக்காக அவன் நின்ன மாதிரி வேற மாதிரி நின்னான் அவன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ம். பாரு பெருசா ஒண்ணும் கம்ருதீனுக்காக எந்த இடத்துலயும் நிக்கல. ஆனா கம்ருதீன் நின்னுருக்காரு. ஓகே. நெறைய இடத்துல நின்னுருக்காரு. ஸோ பாரு கிட்ட நான் இது ப்ளஸ்ஸா சொல்லுவேன். பாரு கிட்ட மைனஸ் என்னன்னா, நெறைய மைனஸ். லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க கிட்ட இவளோட சுயநலத்துக்காக அடுத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிறா. ம். இவ ஒரு மைண்ட்ல ஒண்ணு நெனச்சுட்டு இருப்பா. அது நடக்கணும்னு சொல்லி அடுத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிறது. ம். இந்த யார் மாரி ஒரு அதிகமா அந்த மாரி யூஸ் சிச்சுவேஷன். ஆனாங்க? நானு. ஆ. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார், கலையரசன், இப்போ சாண்ட்ரா. ஓகே. இது ஜென்யூனான ஒரு பாண்டுன்னு நினைக்கிறீங்களா? பாரு வந்து சாண்ட்ரா கண்டிப்பா கிடையாது. ஓகே. பாரு வந்து அந்த வீட்ல யாரோடையும் ஜென்யூனான ஒரு பாண்ட் வச்சுக்க மாட்டா. கம்ருதீன் கிட்ட மைனஸ் என்னன்னா, பயங்கரமா கோவப்படுறான். நெறைய வார்த்தை விடுறான். ம். வெறும் பாருக்காகவே அவன் கெட்டவனா மாறுறான். ஓகே. அது. பிளஸ்னா கம்ருதீன் வந்து பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது, ஆ அவன் பாரு மேல இருக்கிற ஃபீலிங்க வேற எந்த பொண்ணுகிட்டயும் காட்டல. கானா வினோத் அண்ணன்கிட்ட மைனஸ் என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ம். அத அப்படியே சொல்லலன்னு மாத்தி விட்டுருவாரு. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, அத தட்டி கேட்க மாட்றாரு. ஓகே. அது மைனஸா சொல்றேன். அங்கேயும் ஒரு குரூப்பிசம். அஃப்கோர்ஸ் வினோத், பார்வதி, கம்ருதீன் 3 பேரும் குரூப் ஒரு தான். குரூப் தான். ம். ஸோ பிளஸ்னா வினோத் அண்ணா கிட்ட வந்து அவரு போடுற கவுண்டரு, ம். அவரு பாடுறது, சிரிக்க வைக்கிறது, என்டர்டெயின்மென்ட். பயங்கரமான என்டர்டெயின்மென்ட் வினோத் ஓகே. அண்ணா இருந்தா. ம். வேற லெவல்ல இருக்கும். ஜாலியா இருக்கும். ஓகே. ஸோ ம். பிளஸ் என்டர்டெயின்மென்ட் இதுதான். சொல்லுவேன். டாப் 3ல யார் வருவா? டாப் 3ல 4 பேர் இருக்காங்க. ம். 5 பேரா சொல்லிறவா? டாப் 5. டாப் 5 சொல்லிடலாம். கம்ருதீன், திவ்யா, வினோத், சபரி, கனி. கம்ருதீன் தான் அப்ப ஃபைன் அப்படி சொல்ல நான் ஒரு லிஸ்ட்ல சொல்றேன். லிஸ்ட்ல சொல்றீங்க. டாப் 1ன்னா வினோத், டாப் 2னா திவ்யா, ம். டாப் 3 சபரி, டாப் 4 கனி, டாப் 5 கம்ருதீன். இதுல யார் கப் அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம். உங்களோட கன்டென்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மீமா வந்தது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் பச்சு. நீங்க பார்த்தீங்களா? ஆமா நான் பார்த்தேன். நான் எந்த ஒரு இடத்துலயும் ம். நான் டான்ஸரு, பெரிய டான்ஸரு, நான் அப்படி ஆடுவேன், நான் இப்படி ஆடுவேன், நான் மைக்கேல் ஜாக்சனுக்கு தங்கச்சி. ம். அப்படி இப்படின்னு நான் எந்த இடத்துலயும் சொன்னதே கிடையாது. ம். நான் இப்பவும் சொல்றேன், எங்க வேணாலும் சொல்றேன். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. எனக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும். அதுவும் ஒரு 8 பேர் ஆடுறாங்கன்னா, அவங்கள பார்த்து நான் ஆடுவேன். கொரியோ பண்ணா நான் ஆடுவேன். ஓகே. நானா ஓனா என்னால ஆட முடியாது. எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ம். பிளஸ் சாங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. என்னால ஆட முடியாது. எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னால பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி வரதா இருந்தா தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சொல்லிக் குடுங்க. நான் கத்துக்கிறேன். நான் ஆடுறேன். ம். எந்த ஒரு இடத்துலயும் நான் பெரிய டான்சர்ஸ்ன்னு சொல்லி நான் சுத்திக்கிட்டே கிடையாது. ஓகே. சோ இத நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கப்புறம் உங்க கெரியர் ரொம்ப சூப்பரா போகணும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச். தேங்க் நன்றி. யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.